அப்பா சேலரி வந்துட்டு 12,000 ரூபாய் வந்திருக்கு. சரி, வீட்டு செலவு வேற இருக்கு, லைட் பில் வேற கட்டணும். 12,000 ரூபாய் என்ன பண்ண? சந்தா வேலை கொடுக்கணும் சர்ச்சுக்கு, எப்படிதான் முடிய போதோ. சரி, சந்தா கொடுக்கல, நான் ஆண்டவரா வந்து பார்க்க போறாரு, நான் பாஸ்டரா வந்து கேட்க போறாரு. ஓடு. என்ன மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? நல்ல வெட்டியா தான் இருக்கேன். என்கிட்ட வேலை இருக்கு, பாக்குறியா? அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு 2 டிகிரி வேணுமா? இங்க ஒண்ணு முடிக்க வைக்கலையே. என்ன இமானே, எப்படி இருக்க? நல்லா என்ன பேர், எப்படி இருக்க? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? இப்ப வேலை தான் பாத்துட்டு இருக்கேன். வேலை தான் பார்த்துட்டு இருக்கியா? எப்படி போகுது? நாசமா போகுது. வீட்டுல ஒரே பிரச்சனை, பொண்டாட்டி வேற அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஒரே பிரச்சனை, அம்மா வேற கூப்பிட்டு பாக்காங்க, சர்ச்சுக்கு வர மாட்டேங்கா. ஆமா, இவரு பெருசா சர்ச்சுக்கு வந்தாரு, இதுல பொண்டாட்டி ஒட்டிக்காங்க. எப்படி இருக்கா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வேற எப்படி இருக்க? எங்க ரொம்ப ஸ்மார்ட்டா பிரைட்டா இருக்க? அடுத்த மாசம் கல்யாணம் ஆகான்னு போய் பத்திரிக்கை. கல்யாணமா? ஆமா, சொல்லுங்க. பத்திரிக்கை நானே அங்கே இருக்கேன் ஃபர்ஸ்ட். சரி சரி. என்ன டாக்டர் வீட்டுல சம்மந்தம் பாத்திருக்க? ஆமா, டாக்டரோட இப்பயாதான் எங்களுக்கு டாக்டரோட சம்மந்தம் இருக்கு. இவனுக்கு வந்த வாழ்க்கை பாருங்க. என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பிரமிழ் எப்படி இருக்க? எப்படி இருக்க நீ? என்ன இவானு? என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கோம். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தா தெரியுமா? பொட்டி கடைனா வச்சிருந்தான். பொட்டி கடை வச்சு ஜெனரல் ஸ்டோர் ஆகி, ஜெனரல் ஸ்டோர் டிமார்ட் மாதிரி ஆகி, எவ்வளவு பெரிய ஆள் ஆகிட்டான் தெரியுமா? இப்பதான் இவனுக்கு வந்து வாழ்க்கை அதானே. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நான் சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்த மாதிரி ஏசப்பாவை பின்பற்றினாலே ஏசப்பா இப்போ இப்படி வச்சிருக்காங்க. இன்னும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. எப்படி இருக்க நீ? நல்லா இருக்கும் கர்த்தர் கிருபையில. நல்லா இருக்கேன். என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? நான் இப்போ அடுத்த வாரம் யூஎஸ் போறேன், ப்ராஜெக்ட் மேனேஜரா. யூஎஸ்கா? ஆமா. சென்னையில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, அந்த கம்பெனில தான் இப்ப இங்க ப்ரமோஷன் கொடுத்து யூஎஸ் அனுப்பிட்டாங்க. நமக்கு பக்கத்து தெருவுக்கு போயிட்டு ஒர்க் இல்ல, யூஎஸ் போவாங்க. இங்க 12 மேல 3 நாள். நீங்க என்ன பண்றீங்க? எல்லாம் அங்கெல்லாம் இருக்கோம். இவங்க முடிவு நம்ம கூட தான் இருக்காங்க. இவங்க இப்படி போயிட்டாங்க, இவ்வளவு மேல இப்படி எவ்வளவு நாள் போயிட்டாங்க, எப்படி தெரிய மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்துருக்கணும், இல்ல காலேஜ்க்காக வந்துருக்கணும் படிக்க. நீங்க செய்ய முடியுது. இப்போ ஒண்ணு கிட்டு போல, நீங்க இப்பவும் நினைச்சா உங்க பழைய வாழ்க்கைக்கு திரும்பலாம். சோ இப்போ ஒண்ணு இல்ல, நீ என்னன்னா காலேஜ்ல லவ் பண்ணேன் ஷாஜர் ஆயிட்ட. அவர் காலேஜ் போயெல்லாம் தியேட்டருக்கு போயிட்டு இருந்தாரு. இவர் பணம் வந்த உடனே அம்பானி ஆயிட்டாரு. ஆனா கர்த்தரை நீங்க மறந்துட்டீங்க. அந்த நேரத்துல எங்க கூட தான் இருந்தீங்க. ஆனா என்னைக்குமே வாலிபன் காலத்தில் சிருஷ்டிகரை தேடும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க உங்க வாலிப நேரத்தில் சினிமா அந்த கண்ட உலகத்துல போயிட்டீங்க. சோ இப்பவும் நீங்க என்ன செய்யுங்கன்னா, உங்க வாழ்க்கையில உங்க பாவத்தை எல்லாம் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உட்காருங்க, இன்னைக்கு முழங்கால் போடுங்க, இன்னைக்கு உங்க ஆண்டவர்கிட்ட எல்லாமே சொல்லுங்க. உங்க பிரச்சனை என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்க, ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை மன்னிப்பார். உங்களுக்கு ஏற்ற பலனை அவர் கொடுப்பார். இவன் அப்பவுமே என்கிட்ட கூப்பிட்டான், சண்டே ஸ்கூல் வா, காலேஜ்ல ஒழுங்கா வா, யூத் மீட்டிங் வா. நான் தான் கேட்காம இவன் பின்னாடி சினிமான்ட்டே போயிட்டேன். அதான் பேசக்கூடாது நீ. சரி சரி, நாங்க இப்ப உங்க பின்னாடி வந்தா இதா இருந்தாலும் கண்டிப்பா எங்க பின்னாடி வந்தா ஆக முடியாது. கர்த்தர் பின்னாடி போல, எங்க பின்னாடி வந்தா பின்னாடி வருவீங்க. கர்த்தர் பின்னாடி உங்க வழியை தேடுதுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார்.